இன்னைக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். யம்மியான ஒரு பீட்ரூட் பிரியாணி. பீட்ரூட் பிடிக்காத பசங்களுக்கு கூட இது ரொம்பவே பிடிக்கும். நீங்க இத குக்கர்லயும் பண்ணலாம். இல்லாட்டி இந்த மாரி ஏதாவது ஒரு ஹெவி பாட்டம் பேனும் எடுத்துக்கலாம். கொஞ்சமா ஆயில், கொஞ்சமா கீ ஊத்தியிருக்கேன். பிரியாணி மசாலா ஐட்டம் எல்லாம் ஆட் பண்ணிருங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கூடயே ஒரு பச்சை மிளகா, 1 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய தக்காளி, கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிருங்க. கூடவே கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணி நல்லா வதக்கிருங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தயிர். இது கூட வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா இருக்கிறனால நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி கம்மியா தான் போட்டிருக்கேன். நீங்க பீட்ரூட் வந்து செரவியும் போடலாம், இல்ல கியூப்ஸா கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து 2 கப் தண்ணி ஆட் பண்ணுங்க. நான் வந்து 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 கப் தண்ணி. நீங்க இத சீரக சம்பால கூட வந்துட்டு பண்ணலாம். நீங்க குக்கர்ல வைக்கிற மாரி இருந்தா ஒரு 3 விசில் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எடுத்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். நான் வந்து 20 மினிட்ஸ் தம்ல போட்டேன். நல்லா உதிரி உதிரியா சூப்பரா வந்து ரெடியா இருந்துச்சு. கொத்தமல்லி, புதினா வந்து நீங்க அரைச்சு கூட ஆட் பண்ணலாம். பட் கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இது கூட பட்டாணி வந்து நீங்க ஆட் பண்ணீங்கன்னா, இன்னும் டேஸ்ட் நல்லாருக்கும். தானியாக்கு பட்டாணி புடிக்காதுங்கிறனால நான் வந்து ஆட் பண்ணல. லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து கூட ரைத்தா, ஆனியன் ரைத்தா வச்சிருக்கேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஸ்ட்ராபெர்ரியும், கொஞ்சம் நட்ஸும் வச்சிருக்கேன். உங்க பசங்களுக்கு என்ன இன்னைக்கு பேக் பண்ணேன்னு சொல்லி மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம்.